ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பிஆர் ரேங்க் தான் விளாண்டுட்டு இருந்தோம். அதில் உள்ள ஃபன் மூமெண்ட்ஸு அதுக்கு டீமேட்டை வச்சு ஃபன் பண்ணியாச்சு. யார் நினைக்க டீமேட்டு நம்ம எல்லோரும் சப்ஸ்கிரைபர் தான். வேறு லெவலில் போய்ட்டு இருந்துச்சு மேட்ச்சு. இருந்தாலும் 1-2 இடத்துல நம்மளோட மிஸ்டேக்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஒரு 10 கில் அடித்து ஒரு போய் அடிச்சிட்டேன். அதில் 1-2 ஓசிக்கில்லாம் அடிச்சிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடாதீங்க மக்களே. இந்த இடத்துல இறங்கின பிறகு என்ன பண்ணிவிட்டுனா, நமக்கு எக்ஸ்எம்எட்டு அதுக்கடுத்து யூஎம்பி கிடச்சிச்சு. அதுக்கடுத்து அதுக்கு நமக்கு கொழுப்பு தாங்க முடியாமல் நம்ம என்ன பண்ணோம்னா கார் எடுத்துகிட்டு ஓடணும். ஒத்த கில்லுக்கு ஆசைப்பட்டு நம்ம சேர்த்தாச்சு இந்த இடத்துல. அதுக்கடுத்து என்னாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து நம்ம டீமேட்டு வெறும் 2 பேர் தான். சரண் இன்னொருத்தர் வந்து செத்து போயிட்டார். அதுக்கடுத்து மிஸ்டர் தனுஷும் ஒருத்தர் ரவுடி இருந்தாங்க. ரவுடி அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருந்தார். இவர் வந்து ரிவே பண்ணுற இடத்துக்கு ஓடினார். சரி, ஓகே, ரிவே பண்ணுறதுக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. அதனால் எனக்கு வந்து ஓரளவு பரவாயில்லை. அதுக்கடுத்து இறக்கி விட்ட பிறகு நம்ம வந்து இறங்கியாச்சு. இறங்கின பிறகு இதில் என்ன கன்றுன்னு வச்சுக்கோங்க, பெரியம்மா கன்று எக்ஸு. சாதா கன்று வச்சுருந்தாலும் ஓரளவு நல்லா அடிக்கும். இந்த கன்று அதுக்கு மேலே அடிக்குமா. அதுக்கடுத்து ஒரு எம்பி பாடி மாற்றிட்டேன். அதுக்கடுத்து காரை எடுத்துகிட்டு போனதில் உண்டு டீமேட்டு. இப்போ பாருங்கள், ஒருத்தர் செத்துட்டாரா, இவரை ரிவ்யூ பண்ணி விட்ட பிறகு இன்னொருத்தர் செத்துருவார். அதே மாதிரி நடந்துகிட்ருக்கும். இப்போ இவனை அடித்து லூட்டை வந்து நான் அடிச்சுக்கிட்டு அதுக்கடுத்த டீமேட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த பர்சனல் லூட்டில் போய் பர்சனலாக லூட் அடிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வண்டியில் ஏறப்போம். அதுக்குள்ளே நம்ம சரண் வந்து ஏறிடுவார். என்ன காரணம்னா, அதில் ஏறினா என்ன தெரியுமா, நான் வந்து உள்ளே ரிவே பண்ண போகலான்னு இருந்தேன். இந்த கட்டத்தில் தான் நம்ம வந்து ரொம்ப பாவமாயிட்டோம். ஏன்னா அவரை இறங்க வச்சு அவ்வளோ கற்றுன்னு தெரியுமா. அவர் மைக்கை வேறு அணைச்சி வச்சுருந்துருக்காரு. அதுக்கடுத்து இறங்கிட்டார். நான் அதுக்கடுத்து அவரை போய் ரிவே பண்ண போயிட்டேன். அதுக்கடுத்து நடக்கிற விஷயத்த மட்டும் பாருங்கள். இங்கே வந்து ரிவே பண்ணியாச்சா, இவ்வளோ தூரத்தில் இறங்கிட்டேன். ஓகே, இறங்கிட்டேன், ரிவே பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஒன்று நடக்கும் பாருங்களேன். அதுக்கடுத்து ஒரு ஆள் மண்டை போட்டுருவார் பாருங்க. அவ்வளோதான், ரிவே பண்ணிவிட்டு அவ்வளோது. அதுக்குள்ளே நவலை கூட செய்யலை, அதுக்குள்ளே ஒரு ஆள் செத்துட்டார். இதுதான் எனக்கு என்னாச்சுன்னா ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இதில் ஒருத்தர் வருவான் பாருங்கள், எங்கள் டீம் அடிக்கிறதுக்கு காரில். அவன் என்ன நினச்சான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து முடிச்சு விட்டாச்சு. டீமேட்டு இதில் வந்து நம்ம கில் அடிக்கிறதுக்கு காரணம் வந்து டீமேட்டு தான். லைட்டாக டேமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதனால் கில் அடிச்சிட்டேன். டீம் வைப்புன்னு வேறு வந்துச்சு. சரி, பரவாயில்ல. அதுக்கடுத்து நான் வந்து கார் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணேன். தலைவரே வா வான்னு போட்டேன். ஏறிட்டார். அவர் ஒரு ஆள் வந்து செத்தாரா, அவரை வந்து இப்போ ரிவ்யூ பண்ணி விடுவோம். இப்போ ரிவ்யூ பண்ணி விட்ட பிறகு நம்ம டீமேட்டு இன்னொருத்தர் செத்துருவாரு பாருங்களேன். வெயிட் பண்ணுங்க. ஆனால் இந்த ஃபுல் வீடியோ யாரெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தெரியாது. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருக்காது. அது நானே சொல்கிறேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. சும்மா சொல்கிறேன். நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது, இதில் வந்து எதாவது கரெக்ஷன் பண்ணணுமா, இல்லைனா ஏதாட்டும் வாய்ஸ் நல்லா இல்லையா, எதுனாலும் புட்டுன்னு கமெண்ட்டை போடுங்க. ஓகேவா. இதில் என்ன நினைக்கிய, இப்போ ஒரு கேரக்டர் போட்டு விடு, அவன் நாக்கு. இதுதான் பெட்ரு. ஒரு கேரக்டர் போட்டு 20. ஆமாம், இவனுக்கு நான் டேமேஜ் கொடுத்தேன், அதனால் 20 டேமேஜில் செத்து போயிட்டான். ஒருத்தர் லாங்கில் அடித்த மத்தியில் இந்த டீம் வைப் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். இந்த டீமை தான் நான் வைப் பண்ணுவேன். பிஆர்லலாம் இது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம வந்து ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. ஏதோ லக்கில் அடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி நானும் ஒரு லக்கில் அடித்து தான். இது நமக்கு லக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக லைஃப்லேயும் சரி கேம்லேயும் சரி ஒரு மேட்ச்சு கூட போயாமல் அடிக்க மாட்டோம், ஒரு கில்லும் அடிக்க மாட்டோம். இது வந்து கரெக்டானு நீங்களே வந்து சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயரில் நான் வந்து டைலாக்லாம் ஈஸியாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ரியலாக லைஃப்லேயும் கேம்லேயும் சரி 100% உண்மையை மட்டும்தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேவா. இந்த இதில் வந்து டீம் வைப் பண்ணியிருக்குது பார்த்தியே. மொத்தமாக இப்போ 7 கில் அடிச்சிட்டு லாங்கில் வந்து நம்ம டீம்மேட்டுக்கு வந்து கவர் கொடுத்து, ஐயோ இலை முன்னாடி வந்து அடிங்கன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நமக்கு பழைய டெக்னிக். முன்னாடி வந்து அடி, அப்போ தான் நீ ஆம்பளை இல்லை பொம்பளை அப்படி சொல்லிட்டாலே வாங்கி ப்ரோ நிறைய பேர். ஆனால் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ப்ரோ நீ எங்கேனாலும் அடி, எனக்கு முடிஞ்சிச்சுன்னா நான் குளோவால் போட்டு தவிச்சிக்கிறேன், இல்லைன்னா உனக்கு கில்லு வந்து நான் போயிட்டே இருக்கேன். அதுதான் நம்ம கான்செப்ட். இதில் தம்பியாப்புல ஒருத்தன் அடித்தான், இவன் தான் அடித்தான் நம்மளை. அதனால் நான் ஏறி வந்தேன். இந்த இதில் எதுக்கு குளோவால் உடச்சுன்னு எனக்கு தெரியல. ஏறி போகும்போது எனிமையை காணும். சரி பாப்புன்னு பார்த்தேன், இதில் உட்காந்துருக்கான் தம்பி. சரி, அவனுக்கு வீட்டுக்கு போய்ட்டு வைப்பான்னு அனுப்பி விட்டாச்சு. இதில் நம்ம டீமேட்டு ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் பண்ணார், ட்ரீட்மெண்ட் அடிச்சு விட்டார். அதுக்கடுத்து பாருங்கள், வரிசையாக 2 லைன் வச்சுட்டு போகிறாரு. நான் ஆஃப்லைன்னு நினச்சி நான் மெடிக்கிட்டு தான் ஏன் போட்டுட்டு இருந்தேன், வேறு ஒன்றுமே பண்ணலை அந்த இடத்துல. அது ஓகே, டீமேட்டுக்கு பாசம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. சப்ஸ்கிரைபர் இல்லைப்பா, பிஎஸ்கே கேமிங் செத்துறக்கூடாதுன்னு ஒரு அக்கறையில் வந்து 2 லைன் வச்சுட்டு போயிட்டார். சரி ஓகே, நான் அப்படி விட்டார். இப்போ போட்டா சரின்னு விட்டாச்சு. ஏய்
இது என்ன 7 பேர் தான் இருக்கோம். 7 பேரில் நாங்கள் 3 பேர். ஐயோ இங்கே பாரு, எனக்கு ஒரு கில்லு ஓசி போயிட்டு, அதனால இங்கே ஒரு கில்லா அங்கே ஒரு கில்லு. எப்படி என்னை மாதிரி ஓசி கில்லாம் அடிக்க முடியாதுன்னுங்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து ஒரு நல்லாவும் ஃபன்னாக போய்ட்டுக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சிரின்னு சிரிப்பீங்கன்னு தெரியல, சிரிச்சின்னு வச்சுக்கோங்களேன். மறக்காமல் ஒரு ஹார்ட்டை மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.